கடல பணியாரம் செய்ய போகிறோம். இல்லைன்னா இதை வந்து சொக்கா போட்ட பணியாரம்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பச்சை கடல பருப்பு ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு வேவடிக்கணும். அதை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேவடிக்கணும். பருப்பு வந்து இந்த பதம் இப்படி பிடிச்சி அழுத்தினா பதம் இருக்கும். அந்த பதத்தில் பருப்பு வெந்ததும் தண்ணியை வடிச்சுட்டு பருப்பு கூட 2 தேங்காய் திருவி போட்டு நல்லா கலந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டு ஆட்டுக்கல்லில் இல்லை உரல் கல்லில் போட்டு ஆட்டினீங்கன்னா நல்லா பருப்பு. அது கூட கொஞ்சம் ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டுக்கணும். வெல்லம் அதுக்கு தக்கன நம்ம உரப்பு எவ்வளோ இருக்கணுமோ, ஸ்வீட் ரொம்ப வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து வெல்லம் போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். ஆட்டணும். ஆட்டி எவ்வளோ பதம் வரணும்னா பாருங்கள், இதை இப்போ ஆட்டிகிட்டு இருக்குது. இதை பிடிச்சி இது பதம் வந்துருச்சா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இப்படி உருண்டை பிடிச்சா பருப்பு தேங்காய் வெல்லம் இதெல்லாம் சேர்ந்து இப்படி உருண்டையாக வரணும். உருண்டையாக வந்துச்சுன்னா இது பதம் வந்துருச்சு. இதை நாம் எடுத்துடணும். இது கூட தேவையாக இருந்தால் எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டால் அது கொஞ்சம் வாசமாக இருக்கும். இதுக்கு வந்து மைதா மாவு ஒரு 1/2 கிலோ இல்லை 1/2 கிலோ கம்மியாக வாங்கிட்டு வந்து தண்ணி கொஞ்சம் உப்பு சோட்டா உப்பு போட்டு நல்லா அதை நான் காமிக்கிறேன். தண்ணி மாதிரி கரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக வெள்ளை எள்ளு தூவுறேன். இது வாசமாக இருக்கும். கருப்பெல்லு இருந்தாலும் அதையும் தூவிக்கலாம். அதை சுத்தப்படுத்தி அப்புறம் சேர்த்துங்க. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து நான் இப்போ எடுத்து வைக்க போகிறேன். இது இந்த கடல பணியாரம் சுடுறதுக்கு மைதா மாவை இப்படி இந்த பதம் தண்ணி மாதிரி கொஞ்சம் நம்ம பரோட்டாவுக்கு பிசைறதை விட இன்னும் கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் கெட்டியாக பிசைப்போம். இது வந்து இப்படி தண்ணியாட்டம் கட்டி இல்லாத மாவை பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிக்கிட்டு இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கிறோம். இதை நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்குள்ளார போட்டு இது இப்படி பண்ணி இதை இப்படி எண்ணெய்க்குள்ளார போடுறோம். இது வந்து அந்த பூரணம் உள்ளே இருக்கிறது வந்து வெளியே வந்துடும். அதற்கு தகுந்த மாதிரி நாம் கரெக்ட் பண்ணி அதை விடணும். ஒரு 4 இல்லைன்னா 5 தான் வைக்கணும். ஏன்னா அது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு நம்ம எடுக்கும்போது அது பிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, அந்த உள்ளே இருக்கிற அந்த ஸ்வீட்டு பூரணம் எல்லாம் வெளியே வந்து எண்ணெய்லாம் அப்படியே தீஞ்ச மாதிரி கருப்பு கலரில் ஆகிட்டு வந்துடும். அதால் நிதானமாக செய்யணும். இப்போது இந்த போட்டதுங்களா அதை திருப்பி விடணும். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி செவுந்து வரும்போது எடுத்துடணும். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் தான் சரியா போடும். இன்னும் அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. உடச்சி விட்டு இன்னொரு ஒட்டாத மாதிரி உடச்சி விட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இப்போ கடல பணியாரம் வந்து இந்த மைதா மாவு கரைச்சி போட்டு எடுத்துட்டோம். கொஞ்சம் சூடு ஆறிங்குது. இதை நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
நல்லா அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மேலே மைதா மாவு, உள்ளார அந்த பூரணம், பச்சைக்கடலை பருப்பு, வெல்லம், தேங்காய், எள்ளெல்லாம் போட்டு செஞ்சது நல்லா இருக்குது. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் சாப்பிடுங்க.